பாதாமிலிருந்து பாதாம் பால் எப்படி செய்யலான்றதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓவர் நைட் ஊற வச்ச பாதாமை இப்போ உரிச்சிக்கலாம். ஐயோ, ஒரு பாதாம் பறந்துடுச்சு, பார்த்து கேர்ஃபுல்லாக உரிச்சிக்கலாம் எல்லா பாதாமையும். ஓவர் நைட் ஊற வச்சா நல்லா ஈஸியாக உரிக்க வருங்க. அதனால் எல்லாத்தையுமே நம்ம இப்படி உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உரிச்சு எடுத்துட்டேன். இதை நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். முதல்ல எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு இருக்குது, கூட 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக பாதாம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாதாமுக்கு நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த கப் அளவில் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நிறையா சேர்த்து அரைச்சோன்னா இந்த மாதிரி பால் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பால் இது. இதை இப்போ நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் பசும்பால் குடிக்கிறதில்ல, மாட்டுப்பாலில் ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அவங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக இந்த பாதாம் பாலை நாம் குடிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஃபைனாக தான் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஏதாவது திப்பிகள் இருக்குன்றதுனால வடிகட்டு எடுக்கிறேன். இந்த இப்போ பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் 3 to 5 days வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது. இந்த பாலில் நம்ம காஃபி குடிக்கலாம், தயிர் போடலாம், யோகர்ட் செய்யலாம், நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ் இதுலேருந்து செய்யலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 750 ml பாட்டில், அதில் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த கப்பில் ஒரு 200 ml இருக்குது. இப்போ நாம் இந்த பாலை வச்சு எப்படி காஃபி போடலான்னு சொல்லலாம். இந்த பாட்டிலில் 3 to 5 days நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாலை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நீங்கள் சூடு பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சாஸ்பேனில் முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அதை லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பாலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பாத்திரத்தில் இந்த பால் ஒட்டி அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் இதை சூடு பண்ணுங்கள். அப்பப்போ ஸ்டர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். டெய்லி 6-7 பாதாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து தரும். ஆனால் இதே மாதிரி பால் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னாலும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாலோட ஸ்மெல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கலந்து சர்க்கரை போட்டு கூட கொடுக்கலாம். இப்போ காஃபிக்கு நான் ஒரு கப்பில் 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, இல்லைன்னா ஃபில்டரோட டிகாஷன் கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் சூடான அந்த பாதாம் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டியான இந்த காஃபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான பீவரேஜ் குடித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். ஹெல்த்தியான பாதாம் பால் ரெடி.